வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. வர நவம்பர் 2ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார், சரிங்களா, ஃப்ரீ வெபினார் நம்ம கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது வர்ற கம்மிங் சாட்டர்டே 25th சாட்டர்டே நம்மளுக்கு ஈவினிங் 6 PM வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு லிங்க், அதாவது ஜூம் லிங்க் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் வந்து லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுற மூலிமா வேறு எதுவும் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் டைமிங்க்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு லிங்க் அதில் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த முகூர்த் ட்ரேடிங் அப்படின்ற அந்த ட்ரேடிங் டேக்கு வந்து நம்ம லெவல்ஸ் போடலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முந்தைய நாளுக்கு உண்டான என்ன செஷனோ அதிலிருந்து தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுவாங்க. பெரிய ரேஞ்ச் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து போடுறதில்ல. அது முகூர்த் ட்ரேடிங் அப்படின்றது வந்து நீங்கள் குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நாட்கள் தான், ட்ரேடிங்க்கான டேன்றது கிடையாது. ஸோ அதையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்பையும் கூட நம்ம சொல்லியிருந்தோம், அது வந்து ட்ரேடிங்க்கான நாள் கிடையாது. ஜஸ்ட் அபவுட் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல நாளில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்மளுடைய க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது 25,906, அதாவது ஸ்பாட் இல்லை, ஃப்யூச்சர்ஸ். ஸ்பாட் வந்து கிட்டத்தட்ட 25,868 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்ம மார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் கிஃப்ட் நிஃப்டியாக சிங்கப்பூர் நிஃப்டியில் ட்ரேட் ஆகும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 26,316 ட்ரேட் ஆகிட்டு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் ப்ளஸில் இருக்காங்க. யார் நம்ம ஃப்யூச்சர் வந்து 900 இருக்காங்கன்னா அப்படின்னா 26,000 26,300 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 300 to 350 ப்ளஸ் வச்சாலும் கூட இங்கே நம்மளுடைய ஸ்பாட்டில் அப்போ கிட்டத்தட்ட 26,160 இல்லை 26,200 வச்சுக்கோங்களேன். 26,200 சம்திங்கில் இதே இடத்துல நாளைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் காலையில் இதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ், ப்ராபபிலிட்டி இருக்கிறது. சரிங்களா? அப்போ நம்ம டேரெக்டாக இங்கே வந்துடணும். ஒரு ஸ்பாட்டில் என்ன மாதிரிலாம் இருக்குது, ஒரு டே வைஸில், ஒரு வீக்லி வைஸில், மந்த்லி வைஸில் என்ன மாதிரிலாம் இருக்குது. ஸோ கடந்த 4 நாட்களாக நேற்றை விட்டுட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த 4 நாட்கள் எல்லாமே நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆனதும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ட்ரேட் ஆனதும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்போ நேற்றுக்கு மட்டும் முகூர்த் ட்ரேடிங் மட்டும்தான் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகிருக்காங்க. அப்போ நாளைக்கு அதாவது ஒரு கேப் அப் நடைபெற போகுதுன்றது நம்ம அசம்ஷன் பண்ணியாச்சு. ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் அதிகபட்சமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு கேப் அப் பாசிபிலிட்டிஸ், அது எவ்வளோ ஹியூஜாக வேணால் இருக்கலாம், இல்லை ஒரு மினிமம் கேப் அப்பாகவும் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் நியர்பை ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் அப்போ வந்து நடக்க போகிறது மாதிரி அதில் இடத்துல நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆல் டைம் ஹை அப்படின்றது 26,277, ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஆல் டைம் ஹை. ஸோ மந்த்லி வைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் லாஸ்ட் மந்தோட ஹைக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. அப்போ டேரெக்டும் நம்ம வந்து ஆல் டைம் ஹைக்கு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? 24,537 அதுக்கு மேலேயும் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 25,907 அதுக்கும் மேலே முடிச்சுக்காங்க அக்டோபர் மந்தோடைய ஹைக். சரிங்களா? அப்போ அதாவது 24வது வருஷம் 2024 அகைன் நம்மளுக்கு ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,277. அப்போ உங்களுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே நியர்பை ஆல் டைம் ஹைக்கு கீழே அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆக வாய்ப்பு. அப்போ ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 புள்ளிகள் அப்படின்னா மேலே ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கலாம். அதர்வைஸ் ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருந்து, ப்ராபபிலிட்டி இருந்து, இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி இருந்து, அங்கே டேபிள் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் அதுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் செட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே நேரம் ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்பாட்டுடைய ஓப்பன் எங்கே இருக்குது, ஃப்யூச்சருடைய ஓப்பன் எங்கே இருக்குது,
அட் த சேம் டைம் ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேப் அப் நடக்கும்போது 2 பேருமே கான்ட்ரடிக்ஷனாக இருந்துட்டாங்க அப்படின்னால் அது மார்க்கெட் சைட் வேஸ்க்குள்ளே கொண்டு போகிறதுக்கான செஷனாக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அட் த சேம் டைம் நம்மளுக்கு இங்கே டேபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 25,868 மார்க்கெட் முடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு 25,900 ஸ்ட்ராடில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராடிலுடைய அந்த ரேஞ்ச் படி தான் பார்ப்போம். ரெண்டாவது நம்மளுக்கு 25,868 கொடுத்துருக்காங்க. 25,800 புட் ஆப்ஷன் அண்ட் 25,900 கால் ஆப்ஷன். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 25,850 நம்மளுக்கு இருக்கும். ஒய்டஸ்ட் எட்ஜாக எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 26,200 அண்ட் 25,800. இந்த இடத்துல வால்யூம் அண்ட் வேல்யூ கம்மியாக இருந்தாலும், வால்யூம் இருக்குது பட் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் நம்ம 26,200 கையில் எடுக்கிற நிலைமை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் அப் நடக்கும்போது நியர்பை அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்கிட்ட ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபியூச்சர்ஸை பொறுத்த மட்டும். அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 25,800 டு 26,200 மிட் பாயிண்ட் 26,000. ஏன்னா நம்மளுக்கு 400 பாயிண்ட் கேப் இருக்காங்க, அதில் 200 வச்சிட்டோம்னா 26,000 மிட் பாயிண்ட். அப்போ நாளைக்கு 26,000க்கு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 26,000க்கு கீழேயா இல்லை மேலேயான்றதான் மார்க்கெட்டுடைய மொமெண்டமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்ட்ராடலின் அடிப்படையில் ரேஞ்சஸ் எடுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராடல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்ட்ராடலுடைய 50 பாயிண்ட் ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சினாரியோ அடிப்படையில் பார்க்குறதாகட்டும், இந்த ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் நடக்கும்போது அதன் அடிப்படையில் பார்க்குறதாகட்டும், அண்ட் டேபிள் இதெல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஒரே மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் நீங்கள் போய் ஆகணும், மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கால்குலேஷன்ஸ் கையில் எடுக்கக்கூடாது. டெய்லியுமே ஒரே கால்குலேஷன்ஸில் பார்க்கணும். அதில் மேக்ஸிமம் ஆஃப் த டே எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அந்த ட்ரேட்டில் வந்து நம்ம உள்ள என்ட்ரி நிற்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் நீங்கள் வந்து ஒரே மாதிரி கால்குலேஷன்ஸில் போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 8 நாள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டாலும் 2 நாள் உங்களுக்கு லாஸ் கொடுத்தாலும் அந்த 2 நாளை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இந்த கான்செப்ட் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 2 நாட்கள் அப்படின்றது ஒரு ஹை அக்யூரசி உள்ள மார்க்கெட்டில் ஒரு 10 நாளைக்கு ஒரு கான்செப்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா 8 நாள் சக்ஸஸ்ஃபுல், 2 நாள் ஃபெயிலியர் ஆகுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 நாளுமே சேர்த்து நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 100% இங்கே தினமும் ப்ராஃபிட் பண்ணுற ஆட்கள் யாரும் கிடையாது, ட்ரேட் பண்ணுற ஆட்களும் கிடையாது. சரிங்களா? ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 70% to 80% தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ மீதி ஒரு 100ல் ஒரு 20 நாட்கள் ட்ரேட் பண்ணாத நாட்களும் இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையை. அப்போ கிட்டத்தட்ட 25,900 மைனஸ் 128 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,800 25,772 சரிங்களா? 25,772 அப்படின்றது. அப்போ 28,800 ஒரு 900 உங்களுக்கு ரேஞ்ச் அமைஞ்சிடும். அப்போ கால் ஆப்ஷன் சைடு 25,900 143 எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,043. இவங்க வந்து ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அடுத்ததாக ஒய்டஸ்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 128 + 3 131 171 271 பாயிண்ட். அப்போ 25,900 மைனஸ் 271 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,639 அர்த்தம். 25,639 ஓகேங்களா? அடுத்து 271 ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 26,171 அப்படின்றது நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப். இப்போ ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் கிடச்சிருச்சு, ஒயிட் ரேஞ்சோட டாப் கிடச்சிருச்சு. அப்போ நியர்பை ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்சோட டாப்புக்கும் அதாவது 26,043 லெவலுக்கும் 26,171 அப்படின்ற லெவலுக்கும் நியர்பை தான், அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கு மேலேயா இல்லை ஓப்பனுக்கு கீழேயான்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அட் ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் இவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து. அப்போ நியர்பை ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கணும். சரிங்களா? அதிகபட்ச எதிர்பார்ப்பு இருக்கணும். ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி உங்களுக்கு கம்மியாகுது, இன்றைக்கி இருந்ததை விட ரொம்ப பெருசாக வந்து ஹைப் ஆகலை, கம்மியாகுது அப்படின்னாலே அங்கே எதிர்பார்ப்பு குறையுதுன்னு அர்த்தம். அப்போ எதிர்பார்ப்பு குறையிற இடத்துல என்ன இருக்கும்? மொமெண்டமும் ஸ்லோவாக தான் இருக்கிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பிஎஸ்சி பார்க்கும்போது சென்செக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 84,426 முடிச்சுக்கிறாங்க. அப்போ 84,000, 84,500, 85,000, 84,600 இருக்காங்க. நமக்கு நியர்பை 84,000 டு 85,000 அப்படின்றது ஒரு ரேஞ்சாக இருக்குது. சரிங்களா, அதிகபட்ச ரேஞ்சாக 85,000 வரைக்கும் இருக்குது. அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையில் உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வரலை. அப்போ நியர்பை நம்மளுக்கு 84,500 புட் ஆப்ஷன் அண்ட் 84,500 கால் ஆப்ஷன் இவங்களை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரேஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ க்ளோசிங் ப்ரைஸுக்கு அடிப்படையில் நீங்கள் எடுக்கலாம். ஃபாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னு எடுத்துகிட்டா கூட கிட்டத்தட்ட 300, 135, அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 435, அப்போ 84,900. அப்போ ஒரு ஒயிட் எட்ஜாக இருக்கக்கூடிய 85,000க்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, ஒயிட் எட்ஜாக இருக்கக்கூடிய 85,000க்கு மேலே ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்றது. அப்போ எஸ்டர்டே ஹை 84,654. அப்போ ஆல் டைம் ஹைன்னு உங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா 85,978 அப்படின்றது நம்மளுக்கு ஆல் டைம் ஹையாக இருக்குது. ஆல் டைம் ஹை 85,978. அப்போ இவங்களும் ஒரு ஆல் டைம் ஹை நியர்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும்? ஓப்பனுக்கு மேலே, அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்கணும்? மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு இருக்கணும். சரிங்களா, அப்படிலாம் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி அவங்களுமே ஈவன். இப்போ நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வைஸ் 2 பேர்த்துக்கும் இருக்கலாம் டிஃப்ரென்ஸ். அதாவது 62, 25 இருக்கலாம். பர்சன்டேஜ் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 0.03 இல்லை 0.5, 0.05 அல்லது ஒரு 0.08 இதுக்குள்ளே தான் இருப்பாங்க டிஃப்ரென்ஸு. இவங்களுக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இந்த இண்டெக்ஸ் என்ன மொமெண்டம் கொடுக்குதோ அதே இண்டெக்ஸ் இங்கேயுமே வரும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். இவங்களுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கும்போது 85,000 வரைக்கும் தான் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ரேஞ்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கீழே நம்மளுக்கு 84,000 டு 85,000. இப்போ இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையில் எடுத்திங்கன்னா 85,100 சம்திங் வரும். அப்போ அங்கே ஓப்பன் ஆகும்போது அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓப்பனுக்கு மேலே அப்படின்னு அமையும் போது அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆனோடனே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை கடக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு ஒரு 85,200 கடக்கிறாங்க அப்படின்னா 85,200 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு 50 அப்படின்னா அப்போ 85,250க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். அப்போ சஸ்டெயின் ஆகிட்டாங்கன்னா அடுத்தபட்சமாக என்ன மொமெண்டம்? அப்போ 85,300. அப்போ 300 ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு அடுத்தடுத்தபடியாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் மார்க்கெட். அப்போ மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சம் பாயிண்ட் லெவலுக்கு மேலே உங்களுக்கு மொமெண்டம் கீழே உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு எப்படி நிஃப்டிக்கு ஒரு 150 டு 200 பாயிண்ட் ஒரு மினிமம் ரேஞ்சுன்னு சொல்கிறோமோ, அங்கே உங்களுக்கு சென்செக்ஸுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 300 டு 500 பாயிண்ட் தான் ஒரு மினிமம் ரேஞ்சாக இருக்கும். அப்போ ஓப்பனுக்கு மேலே, ஓப்பனுக்கு கீழே அல்லது லோவிலேருந்து மேலே, ஹையிலேருந்து கீழே அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு 300 டு 500 பாயிண்ட் மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கான டேபிள் அங்கே ஸ்விட்ச் ஓவர் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு 58,000 ஸ்ட்ராடில் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டுமே அங்கே தான் முடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வைடஸ்ட் எட்ஜாக எடுத்திங்கன்னா 59,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நியர்பை தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 58,000 ஸ்ட்ராடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 58,650 சம்திங், 58,650 சம்திங் நம்மளுக்கு ஒய்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரேஞ்ச். 58,320 சம்திங் அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ இந்த 58,650க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்தபட்சமாக 59,000 ரீச் பண்ணுறதுக்கு அப்போ இடைப்பட்ட இடமா நம்மளுக்கு 58,500 அண்ட் 59,000. இவங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து 58,750க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்கன்னா பார்க்கணும். ஓப்பனே அதுக்கு மேலே வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அங்கேருந்து ஃபர்தராக மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு முந்தைய நாளே நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அடுத்த நாள் என்ன நடக்குமோ அதுக்கு மேக்ஸிமம் தயாராக இருக்கணும். சரிங்களா, அடுத்த நாள் எந்த மாதிரி வேணால் நடக்கலாம். ஒரு ஹியூஜ் கேப் அப் நடக்கிறனால
மார்க்கெட்டுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணுன்றது அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் அங்கேருந்து ஓப்பனுக்கு மேலே வச்சு இன்னும் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டில். அப்போ நம்ம டேட்டாஸை பொறுத்து அதற்குள்ளே நடக்கிற மொமெண்டத்தில் என்ன நடக்குன்னு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேப் அப் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் அங்கே கால் சைடு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கால் சைடு ப்ரீமியம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அகெயின் திருப்பி கால் சைடு கொடுக்கறதுக்கு சான்சஸ் அங்கே இருந்தால் மொமெண்டம் இருக்கும். இல்லைன்னா அந்த கொடுக்கப்பட்ட கால் ஆப்ஷன் சைடை கரைக்கிறதுக்கு உண்டான டிகேக்கு உண்டான வேலைகள் தான் இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது இருக்கலாம். சரிங்களா? ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது ப்ராபபிலிட்டி இருக்கலாம். பட் ஐவியை பொறுத்து மாறுபடும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்து மாறுபடும். அந்த இடத்துல ஒரு ஹியூஜ் கேப் அப் நடக்கும்போது எப்போயுமே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எந்த மாதிரி ஸ்பைக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மொமெண்டம் தான் அன்றைக்கி இருக்கும். ஸோ அதையுமே கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் டேபிளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 minutes to 1 hour ஒன்ஸ் டேபிளை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் டேபிள் எப்படி செட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டை செட் பண்ணுவாங்க. டேபிள் ஓரளவுக்கு செட் ஆகி வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே மார்க்கெட்டும் டிசைன் பண்ணி செட் ஆகும். அதுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட்டே இருக்கும். ஸோ அதை டேபிளை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பிகினராக நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் புரியலை அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பாருங்கள். ஒரு ஸ்ட்ராடல் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்கிள் எப்படி இருக்குது, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. 0 to ஹீரோ சென்செக்ஸில் ஒரு ஹியூஜ் கேப்பப்பில் ஆல்மோஸ்ட் கால் சைடு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டு அகெயின் நடக்குமா அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்க்கணும். டேபிள் எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சினாரியோ வைஸ் ஓப்பன் எப்படி இருக்காங்க, ஓப்பன் ரேஞ்சுக்கு அப்புறம் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்றதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஸோ கவனிக்காமல் ஒரு கேப் நடந்திருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் வருதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் எடுக்கிறதும் தவறு, இல்லை ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுவாங்கன்னு கால் ஆப்ஷனையும் பிளைண்டாக எடுக்கிறதுன்றது தவறு. ஸோ டேட்டாஸை அனலைஸ் பண்ணி டேட்டாஸை பொறுத்து அதை சார்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.